இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வயது மூப்பால் மறைந்த மூதாட்டி, உடலை சுமந்த பெண்கள், வீடு முதல் மயானம் வரை. பெரியார் பேத்திகளின் சம்பவம். தாராபுரத்தில் வெடித்த புரட்சி. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ளது மெட்ரோ சிட்டி. இப்பகுதியில் வசித்து வருபவர் கிருஷ்ணகுமார். இவர் வழக்கறிஞராக பணி செய்து வருகிறார். இவரது பெரியம்மா 83 வயதான மூதாட்டி இந்திராணி. இவர் வயது மூப்பின் காரணமாக உயிரிழந்தார். இதையடுத்து மறைந்த இந்திராணியின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதில் உறவினர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து துக்க நிகழ்வில் திராவிடர் கழக பெண்களும் இறுதி மரியாதை செலுத்தினர். வழக்கமாக இறந்தவர் உடல்களை ஆண்களே மயானத்திற்கு தூக்கிச் சென்று நல்லடக்கம் செய்வர். ஆனால் இந்த முறை அந்த வழக்கத்தை மாற்றும் விதமாக திராவிடர் கழக பெண்களே மூதாட்டியை மயானம் வரை தோளில் சுமந்து சென்று அடக்கம் செய்ய முடிவெடுத்தனர். அதன்படி திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த பெண்கள் அஞ்சலி செலுத்தியதோடு இறுதி சடங்கு செய்ய மூதாட்டியின் உடலை மின் மயானத்திற்கு எடுத்துச் செல்வதற்காக தயாராகினர். இதையடுத்து திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த பெண்கள் மூதாட்டி உடலை தோளில் சுமந்து வீட்டிற்கு வெளியே கொண்டு வந்தனர். பின்னர் அங்கிருந்து ஆம்புலன்ஸில் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மின் மயானத்திற்கு அவர்களை கொண்டு சென்றனர். அதன் பிறகு ஆம்புலன்ஸ் வாகனத்திலிருந்து உடலை இறக்கி மின் மயானத்தின் எரியூட்டும் மையத்திற்கு பெண்களே கொண்டு சென்றனர். அங்கு வழக்கத்தை மாற்றி இறுதி சடங்குகள் செய்து மின் மயானத்தில் எரியூட்டும் வரை காத்திருந்து பெண்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர். இதன் மூலம் திராவிடர் கழக பெண்கள் பழமைவாதத்தை உடைத்தெறிந்தனர். உயிரிழந்த மூதாட்டியின் உடலை மயானத்திற்கு பெண்களை தூக்கிச் சென்ற சம்பவம் அப்பகுதி பொதுமக்கள் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இனி வரும் காலங்களிலும் இதுபோன்று பெண்களும் இறுதி சடங்கு நிகழ்ச்சியை ஏற்று நடத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. இதனிடையே இறுதி சடங்கில் பெண்கள் கலந்து கொண்டது குறித்து பேசிய திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த பெண்கள், ஆண்களுக்கு பெண்கள் சளைத்தவர்கள் இல்லை, அதை நிரூபிக்கும் வகையில் நாங்கள் இந்த பணியில் ஈடுபட்டோம். ஆண்கள் செய்யக்கூடிய எந்த பணிகளையும் பெண்களும் செய்யலாம், மாற்றம் இங்கிருந்து தொடங்கட்டும் என்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உயிரிழந்த மூதாட்டியின் உடலை திராவிடர் கழக பெண்கள் மயானம் வரை சுமந்து சென்று நல்லடக்கம் செய்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.